கோலிவுட்டுடைய டாப் நடிகர்கள் ஒருவராக இருந்துட்டு இருக்காரு நம்ம அஜித் சார் அவர்கள். இவருடைய ஸ்டைலே ஒரு இயக்குனரை பிடித்துவிட்டால் தொடர்ச்சியாக 3 அல்லது 4 படங்கள் அவருடனேயே நடித்து விடுவார். அதன்படி பாத்தீங்கன்னா வினோத் அவர்கள் சிறுத்தை சிவா அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்களுடன் நிறைய படங்களை பண்ணியிருக்காரு. அந்த வரிசையில தற்போது ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுமே இணைஞ்சிருக்காரு. சோ ஆதிக் ரவிச்சந்திரனுடன் கடைசியாக வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் பாத்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் பட்டைய கலப்புச்சு. அதற்கு முன்னாடி வெளியான விடாமுயற்சிக்கு ஒரு சில விமர்சனங்கள் எழுந்தாலுமே அதனை அனைத்தையுமே அடித்து நொறுக்கிருக்கு இந்த திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். சோ தமிழகத்துல மட்டுமே இந்த படம் பாத்தீங்கன்னா 250 கோடி வரை வசூலித்து அதிசருடைய திரை வாழ்க்கையிலேயே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகம் வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாதனையுமே படைத்திருந்தது. ஆகையால ஆதிக் ரவிச்சந்திரனை நம்பி நம்ம அஜித் சார் அடுத்த படத்தையுமே கொடுத்திருக்காரா. தற்போது இந்த படத்திற்கான முதற்கட்ட வேலைகள்ல ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அதிதீவிரமாக இருந்துட்டு இருக்காரு. இந்த படத்தை பற்றி அவ்வப்போது தகவலுமே சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ படத்துடைய ஷூட்டிங் இன்னும் 1 மாதத்துல ஸ்டார்ட் ஆக இருக்காம். ஆகையால படத்திற்கான முதற்கட்ட வேலைகள் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில தற்போது இந்த படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ தேர்வு நடைபெற்று வருதான். இந்த படத்துல அதிசருடைய மகளான அனுஷ்கா அஜித் நடிக்கிறப்பதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஏகே அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு பொதுவெளிகள்ல அதிகமாக போட்டோ எடுப்பது கிடையாது, போட்டோவை வெளியிடுறதுமே கிடையாது. ஆனா ஒரு சில ஆண்டுகளாகவே அது அப்படியே உல்டாவாக மாறி இருக்கு. சோ தினமுமே இவரை பற்றி ஏதாவது ஒரு புகைப்படம் வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகுது. இவர் மட்டுமல்ல, இவருடைய குடும்பத்தின் புகைப்படம் கூட வெளியாகுது. அந்த வகையில தற்போது இவருடைய அடுத்த திரைப்படத்துல அவருடைய மகளை இன்ட்ரோ கொடுக்கவுமே இருக்காரா. சோ ஆதிக் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படிதான் இந்த சம்பவம் அரங்கேற போவதாக சொல்லப்படுது. சோ இதை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகல அப்படின்னாலுமே நமக்கு தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து இந்த தகவல் வெளியாகி இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.